கிடையாது. கர்த்தரும் அதை கட்டளையிட்டு இருக்கிறாரு. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்தினால் அவர்களுக்கு வருகிற அந்த காணிக்கையை அவர்களுடைய தேவைகளுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். பட் நான் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 9:15 அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல நிறைய நன்மை இருக்கு, அதுல நிறைய பலன் இருக்கு, பட் அது எதையுமே நான் அனுபவிக்கல. ஏன் நான் அனுபவிக்கல அப்படின்னா யாருமே என்னை சொல்லிடக்கூடாது. அதாவது நீ வயிற்று பழப்புக்காக தான் நீ என்ன பண்ற, நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற, நீ காசு சம்பாதிக்கணும், உன் லைஃபை நீ ஓட்டணும், நீ 10 பைசா சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ என்ன பண்ற, நீ 4 பேருக்கு போய் இயேசுப்பாவை பத்தி சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தி அதன் மூலமா அவங்க கிட்ட இருந்து காணிக்க வாங்குறதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் செத்துறதே பெட்டரு அந்த மாதிரி வார்த்தையை நான் வாங்குறதுக்கு. அதனால ஏன் என்னுடைய தேவைகளுக்கோ என்னுடைய நீட்ஸுக்கோ என்னுடைய எக்ஸ்பென்சஸ்க்கோ நான் கண்டிப்பா சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் எனக்கு வருகிற பலனை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு டெசிஷனை பவுல் எடுக்கிறாரு. ஸோ அப்போ அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வதற்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் he has chose a business. அதுதான் டென்ட் மேக்கிங் பிஸ்னஸ் அவர் பண்றாரு. அப்போ இந்த நாள்ல பாருங்களேன், ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கலாம், உங்களுக்குமே ஊழியம் செய்யணுன்ற ஆசை இருக்கலாம், பட் உங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கலாம், என்னால் முழு நேர ஊழியத்துக்கு வர முடியல, என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் பெருசாக இருக்குது, அதனால என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை ஒரு மிஷனாக நீங்கள் மாற்றலாம், உங்கள் பிஸ்னஸை ஒரு ஊழியமாக நீங்கள் மாற்றலாம். எப்படி அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற காரியத்திற்கு உங்கள் பிஸ்னஸுடைய அந்த ரெவென்யூல இருந்து நீங்கள் ஒரு பங்கை நீங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க பிசினஸ் மூலமா நீங்க நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தினந்தோறும் நீங்க மீட் பண்ற உங்களுடைய கிளைண்ட்ஸ் மூலமா உங்ககிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் மூலமா நீங்க ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதுமே பிசினஸ் ஹேஸ் மிஷன். இதுதான் அன்றைக்கு பவுல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருடைய பிசினஸ் லிங்க்ஸ் மூலமா அந்த டென்ட் மேக்கிங் மூலமா அவருக்கு கிடைச்ச சில கான்டாக்ட்ஸ் மூலமா பல தேசங்களை பல பட்டணங்களை பல மனிதர்களை அவர் தேவனுக்கு நேராக வழி நடத்தினார். இன்றைக்கும் இந்த நாள்ல உங்க பிசினஸ் நீங்க ஒரு மிஷனா மாற்றலாம். உங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கலாம், அந்த நான் என்னால் முழு நேரம் ஊழியத்துக்கு வர முடியலன்னு இருக்குன்னா அந்த கில்ட்டை தூக்கி போட்டு இப்போ ஆண்டவர் உங்க கையில ஒரு பிசினஸை கொடுத்துருக்காரா, இப்போ உங்க கையில ஆண்டவர் ஒரு 9 to 5 ஜாபை கொடுத்துருக்காரா, இதுல எப்படி ஆண்டவருக்கு மகிமையா இருக்கலாம், தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இந்த இடத்துல இருந்து நான் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பவுலை போல யோசிச்சு ஒரு ஞானமான முடிவு